இப்போது நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பைக் ஓட்ட அப்படி வச்சுங்களேன். ஹைவேல ஒரு 70 இல்லை 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து ஹெல்மெட்லாம் போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம நிறைய வியர்டான விஷயங்கள பண்ணுவோம். கரெக்டா? நம்ம வந்து சத்தமாக சிரிப்போம், கத்துவோம், என் பாட்டு பாடுவோம், என் தனியாக பேசிட்டு போவோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சம்டைம் அழுவோம். நம்ம ரோட் நம்ம எல்லா இமோஷனையும் பார்த்துருக்கு. நம்ம சந்தோஷத்தை பார்த்துருக்கு, நம்ம கோவத்தை பார்த்துருக்கு, நம்ம இசையை ரசிச்சிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கண்ணீரை பார்த்துருக்கு. Before the world knew his name. ரோடும் அந்த பைக்கும் அந்த ஹெல்மெட்டும் அது நிறைய கதை சொல்லும். நம்மளோட இமோஷன்ஸை, நம்மளோட அந்த ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஹெல்மெட்டுக்கு, நம்ம பைக்குக்கு, நம்ம போகிற ரோட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தட் இஸ் ரோட் ஃபார் மீ, தட் இஸ் ஹெல்மெட் ஃபார் மீ, தட் இஸ் பைக் ஃபார் மீ. ஸோ போனோடய சும்மா டைம் பாஸுக்காக நான் மெடிடேஷன் சொல்ல, உண்மையாகவே அது ஒரு மெடிடேஷன். ரொம்ப கடுப்பாக இருக்கும்போதும் சரி, நான் பைக் எடுத்துகிட்டு லாங் டிரைவிங் அதை போவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் போவேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு விஷயம் நான் பண்ணுவேன், சினிமா பார்க்குறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் போவேன், வருத்தமாக இருந்தாலும் போவேன். பட் நவடேஸ் சினிமா பார்க்குற கம்மியாகிடுச்சு. பைக் ஓட்ட மட்டும் தான் கம்மி ஆகலை. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இமோஷன் வச்சுங்களேன். ஸோ இட்ஸ் அன் இமோஷன். இது வந்து பைக் ஓட்ட நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியும். பைக் ஓட்டாதவங்களுக்கு இது அந்தளவுக்கு என்ன சொல்ல, அந்தளவுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியாது. பட் பைக் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இமோஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு பைக் ஓட்டும்போது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் இமோஷன் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.